கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25-26 வாசிப்போம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரபோனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இப்போது கிரேக்க பெண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறதை பார்க்கிறோம். இவள் கிரேக்க தேசத்தை சார்ந்தவள். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பயணித்து இயேசுவிடத்திலே தன் மகளுக்கான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிப்போம். இந்த பெண் எவ்வளோ தூரத்திலிருந்து பயணித்து இயேசு எனக்கு ஒரு நன்மை செய்வார், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தருவார் என்ற நம்பிக்கையோடு வருகிறாள். ஆனால் வந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கண்டும் காணாதிருந்ததைப் போல நாம் பார்க்கிறோம். அதாவது என்னவென்றால், இவள் கேட்கிறாள், என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, அதிலிருந்து நீர் விடுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறாள். ஆனால் இயேசுவிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. இயேசு மிக அமைதியாக இருக்கிறார். சீஷர்களும் சொல்லுகிறார்கள், இந்த பெண்ணை அனுப்பிவிடும், இந்த பெண்ணுக்கு எதையும் செய்ய வேண்டாம் என்று சீஷர்களும் இயேசுவிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பெண் உடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ தூரத்திலிருந்து தன் மகள் படுகிற அந்த அவதியை, அந்த பிசாசு படுத்துகிற பாடை இரவு பகல் என்று கண்ட ஒரு தாய் அல்லவா. மனம் உடைக்கப்பட்டவளாக எப்படியாகினும் ஒரு தீர்வை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இயேசுவிடத்திலே அவள் ஓடி வந்த பொழுது அங்கு நடந்த விஷயம் என்ன? அவள் அவமானப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இயேசு எத்தனையோ பேரை குணமாக்கியிருக்கிறாரே, இயேசு எத்தனையோ பேருக்கு வாழ்வழித்திருக்கிறாரே, அந்த நம்பிக்கையில் தான் நானே வந்தேன். ஆனால் எனக்கு ஏன் ஏமாற்றம், எனக்கு ஏன் ஒரு அவமானம் என்கிற ஒரு நிலை அவளுக்கு ஏற்பட்டது. ஒரு பெரிய தலைகுனிவு என்றே வைத்துக்கொள்வோம். இயேசு பேசவில்லை. பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை, அமைதியாக தான் இருந்தார். ஆனால் அவள் கெஞ்சிக்கொண்டே இருந்த பொழுதுதான் இயேசு சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேலிடத்தில் தான் நான் வந்தேனே தவிர மற்றவர்களுக்காக நான் வரவில்லை, என் ஜனத்திற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை ஒவ்வொருவரும் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று சொல்ல முடியாது. அது காயப்படுத்தக்கூடிய வார்த்தையை போல் இருக்கலாம், அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். என்ன சொன்னார்? இயேசு சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்களுக்கெல்லாம் போட மாட்டேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை இயேசுவிடத்திலிருந்து வந்த பொழுது சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். காரணம், வந்தவள் ஒரு புறஜாதியான பெண், புறதேசத்தான பெண். இவளுக்கு எதுக்கு நன்மை செய்ய வேண்டும், இவளுக்கு எதுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில் தான் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்ணுடைய விசுவாசமோ இயேசுவிடத்தில் இருந்தது, மிக ஆழமாக இருந்தது. இப்போது இயேசு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நான் உன்னை சுகமாக்குவேன், நீ தைரியமாக போ என்றெல்லாம் சொல்லவில்லை. நாய்களுக்கு பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் போட மாட்டேன். அப்படின்னா என்னென்னா, உனக்கு நான் அற்புதம் செய்ய மாட்டேன், உனக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டேன் என்று தான் அவளிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் அவ்வளோ தூரத்திலிருந்து பயணித்து வந்த அந்த பெண் இயேசுவை கடுமையான வார்த்தைகளால் பேசவில்லை. நீ செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, உன்னை நம்பி வந்தேன், ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவள் விரக்தியோடும் திரும்பி போகவில்லை. ஆனால் அவள் இயேசுவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாள். சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தை இருந்தது. மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை என்று சொன்னீர் அல்லவா, உண்மைதான். பிள்ளை சாப்பிடும் பொழுது பிள்ளையுடைய சாப்பிடுகிற அப்பம் மேஜையிலிருந்து அந்த துணிக்கைகள் கீழே விழும் அல்லவா, அது விழும்பொழுது இந்த நாய் சாப்பிடும் அல்லவா என்று சொன்னாள். உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் மகள்
நிச்சயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வாள். அவளுடைய பிசாசு அவளை விட்டு நீங்கி போகும். நீ மனவேதனையிலிருந்து கண்ணீரிலிருந்து நீ விடுபட்டு போ என்று சொல்லி தைரியமாக அவளுக்கு வார்த்தையை அனுப்பி சொல்லுகிறாள். கவனிப்போம். இந்த பெண் வந்து அவமானப்பட்டதை போல இருந்தது. எதுவும் கிடைக்காமல் போய்விடுவதைப் போல் இருந்தது. வெறுமையாகத்தான் திரும்பி போக வேண்டிய நிலைமை இருக்கும் என்று இருந்ததைப் போல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமத்தின் மேல், அவர் மேல் அவள் கொண்ட அந்த ஆழமான அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவளை ஒரு பெரிய அற்புதத்துக்கு நேராக கொண்டு வந்தது. ஆம், அவள் சொன்ன வார்த்தை என்ன? நாய் மேஜிலிருந்து வரும் துணிக்கையை தின்னும் ஆண்டவரே, நான் நாய்தான் என்று தன்னை தாழ்த்தினாள். ஆம், தாழ்மையான குணம், தாழ்மையான ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை நிச்சயமாய் கொண்டு வரும். நாம் கர்த்தருக்கு முன்பாக அவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற வேண்டுமானால், ஒரு நன்மையை பெற வேண்டுமானால், ஒரு அதிசயத்தை நாம் பார்க்க வேண்டுமானால், ஒரு அற்புதத்தை காண வேண்டுமானால், நாம் நிச்சயமாய் தேவனிடத்தில் தாழ்த்ததான் வேண்டும். ஆண்டவரிடத்தில் முற்றிலுமாய் தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு கதி இல்லை, உம்மை தவிர எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, நீர் செய்யாவிட்டால் நான் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்கிற நிலைக்கு நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கும் பொழுது நம்முடைய நிலைமை தலைகீழாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை உங்கள் பிரச்சனையினாலே நீங்கள் மற்றவர்களால் அவமானப்படலாம். நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்போது நீங்கள் இயேசுவிடத்தில் வந்ததை குறித்து பலர் பலவிதமாய் பேசலாம். உங்களை வெறுக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனாலும் நீங்கள் பிறரை பார்க்காதீர்கள், உங்களை சுற்றி இருக்கிற கண்களை பார்க்காதீர்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள். இயேசுவிடத்திலிருந்து ஒரு வார்த்தை, கரிசனையான வார்த்தை வருகிறது, ஒரு நம்பிக்கையான வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை என்ன? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, உன்னுடைய மகள் நிச்சயம் விடுதலையை பெற்றுக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையான வார்த்தையை கேட்டுவிட்டு அவள் போகிறாள். போன இடத்தில் நடந்த விஷயம் என்ன? அவள் பெண் பிசாசு நீங்கி, அவளுடைய மகள் பிசாசு நீங்கி அவள் படுத்திருந்ததை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆம், தன் தேவனை தேடி வந்தது நல்லது என்பதை அவள் கண்டு கொண்டாள். நான் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை என்பதை கண்டு கொண்டாள். பிறர் காயப்படுத்தலாம், பிறர் அவமானப்படுத்தலாம், ஆனால் தேவன் என்னை அவமானப்படுத்தவில்லை. என்னை அவமானத்திலிருந்து தூக்கி எடுத்தார், என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு திரும்பி போன அந்த கிரேக்க பெண்ணை போல நாமும், நீங்கள் பிறரால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், அந்த வெட்கத்திற்கான வழியிலே போய் கொண்டிருக்கலாம், நிந்தையின் பாதையிலே போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட தலைகுனிவிலே சென்றாலும் உங்கள் கண்கள் இயேசு மேல் இருக்குமானால் அவர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உறுதியாக இருக்குமானால் நீங்கள் தலைகுனிந்து போவதில்லை. உங்கள் வாழ்வு அவரால் நிச்சயம் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.